ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்பர் சீரீஸ் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். நம்பர் சீரீஸ் அப்படின்ற டாபிக் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து நம்பர் சீரீஸ். இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ நியூவாக வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 2A பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவாக மாற்றிருக்காங்கல்ல. இன்னும் டிஸ்கிரிப்டிவாக தான் இருந்துச்சு 2A ரெண்டுத்துக்குமே. இப்போ வந்து 2க்கு மட்டும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் வச்சுட்டாங்க. 2Aக்கு வந்து ஃபுல்லாக வந்து அப்ஜெக்டிவாக மாற்றினாங்க. 200 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 200 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். அது இல்லாமல் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து வரப்போகுது. அதுலேயும் வந்து 25 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து தான் இருக்கும். ஆர்ஆர்பிலையும் வந்து என்னென்னா 30 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் டாப்பிக்லேருந்து இருக்குது. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். அதனால் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்பர் சீரீஸ் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். இது மாதிரி வந்து என்னென்னா ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் நம்பர் சீரீஸ் தான். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, 3 கொடுத்துருக்காங்க. 5, அடுத்தது 7, அடுத்தது 9, அடுத்தது 11, அடுத்தது என்ன 12, அடுத்தது 15. ஓகேவா? இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1க்கு அப்புறம் 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது. ஓகே, இது எல்லாமே ஆட் நம்பராக இருக்கா? எல்லாமே ஒற்றை இலக்கு என்ன இருக்குது? 11. ஆனால் இங்கே மட்டும் என்ன 12 அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இங்கே 15 இருக்குது. எல்லாமே வந்து என்னென்னா ஒற்றை இலக்கு என்ன வந்திருக்கணும். அது மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 13 வந்திருக்கணும். 13 வரல, 12 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனால் தவறான எண்ணை வந்து தேர்வு செய்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் என்னது ஆப்ஷன் 12 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? தவறான எண் வந்து என்னென்னா 12 அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்குறோம், நம்பர் சீரீஸில் எந்த டாபிக் பார்க்குறோன்னா ராங் நம்பரை தேர்வு செய்யணும். அதான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது மிஸ்ஸிங் நம்பரை வந்து என்னென்னா கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பாருங்க. தொடரில் உள்ள தவறான எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1, அடுத்தது 4, அடுத்தது 9, அடுத்தது 16, அடுத்தது 25, 30, அடுத்தது 49 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, 4 இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் மாதிரி இருக்கா? 1 ஸ்கொயர் என்னது 1, 2 ஸ்கொயர் என்னது 2, 3 ஸ்கொயர் என்னது 9, 4 ஸ்கொயர் என்னன்னா 16, 5 ஸ்கொயர் வந்து 25. அப்புறம் என்னது 6 ஸ்கொயர் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா 36 வரணும். 7 ஸ்கொயர் என்னென்னா 49. கரெக்டாக வருதா? இப்போ என்னென்னா அந்த 6 ஸ்கொயர் மட்டும் மாறிடுச்சு. 30 அப்படின்றது தப்பான டைம். 36 அப்படின்றது தான் வரணும் ஆன்சர். அதனால் ஆப்ஷன் பி 30 அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தொடரில் உள்ள தவறான எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 31 இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? 37 இருக்குது, 41 இருக்குது, 43 இருக்குது, 47 இருக்குது, 53 இருக்குது, கடைசியாக 57 இருக்குது. இதில் வந்து என்னென்ன எப்படி வந்து ரிலேஷன் இருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு வந்து 6 இருக்குது டிஃப்ரென்ஸ். 37க்கும் 4க்கும் 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 41, 43 2 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் 4 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குது? 6 வித்தியாசம் இருக்குது. 47க்கும் 53க்கும் 6 நம்பர் வந்து வித்தியாசம் இருக்குது. அதே 4 இருக்குது. 6, 4 இங்கே வந்து 6 வந்திருந்தால் சரியாக வந்திருக்கும். ஸோ இங்கே நம்ம 6 போட்டு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 + 6 போட்டால் என்ன வரும்? 47ன்னு வரும். அப்போனா என்னது தப்பு? 47ஓட 4 கூட்டினா 47 வரும். அதனால் நம்ம பார்த்த வந்து நம்ம பண்ணி பார்த்துருக்கிறது தப்பு. இப்படி வந்து வராது. 6, 4 அப்படின்ற வித்தியாசம் வராது. வேறு ஏதோ வந்து இதில் லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இப்போ பாருங்கள், 31 அப்படின்றது ப்ரைம் நம்பராக இருக்கா? பகா எண்ணாக இருக்குது. 37ன்றது என்னது? பகா எண். 41 பகா எண். வரிசலாக பாருங்கள், நிறைய எண் இதில் பார்த்தீங்கன்னா பகா எண்ணாக தான் இருக்குது. 31 வரிசலாக எண்ணி பாருங்கள். 31க்கு அப்புறம் 32, 33 எல்லாமே வந்து பகுக்கிற எண்ணாக இருக்குது. பகா எண்ணாக இல்லை. 31க்கு அடுத்தது பகா எண் எப்போ வருதுன்னா 37 தான் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா 41 தான் வருது. அடுத்தது 43 தான் வருது. அது மாதிரி பகா எண்ணை வரிசலாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு 31 ரைட்டு, அடுத்தது 37 வருது, 41 ரைட்டு, 43 ரைட்டு, 47 வருது அடுத்தது, அதுவும் கரெக்டு, 53 அதுவும் கரெக்டு. 57 அப்படின்றது பகா எண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா 57 அப்படின்றது 3 நாள் நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணி பாருங்கள். 3 1 என்னென்னா
5 வரும், 3 1 3 வருமா, மிச்சம் 2 இருக்குது, 9 வரும். 3ஐயும் 19ஐயும் பெருக்குனா 57 வரும். ஸோ அதனால் அது வந்து பகா எண் கிடையாது. அப்போ 57 அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தொடரில் உள்ள தவறான எண்ணை தேர்வு செய்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 முதல்ல 5 கொடுத்துருக்காங்க, தென் 25, அடுத்தது 125, அது 525, 3125 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது தப்பான எண் அப்படின்னு தேர்வு செய்யணும். முதல்ல 5க்கும் 25க்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? 5 கூட 5 பெருக்குனா என்ன வரும்? 25 வரும். 25ஓட இன்னொரு 5 பெருக்குனா என்ன வரும்? 125 வந்திருக்கும். 125ஓட இன்னொரு 5 பெருக்குனா என்ன வரும்னா அடுத்த நம்பர் வருதான்னு பார்ப்போம். அடுத்த நம்பர் என்ன வரும்? 5 5 25, 5 2 என்ன வரும்? 10, மேலே ஒரு 2 இருக்குது, ஸோ 12 வரும். 5 1 என்ன வரும்? 5, மேலே ஒரு 1 இருக்குது, 6 வரும். 625 வரும். இங்கே ஆனால் 525 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த நம்பரும் செஞ்சு பார்க்கலாம். அடுத்த நம்பரும் ஓகேவாக இருந்தால் இதுதான் தப்பாக இருந்திருக்கும். 525 × 5 என்ன வரும்? 5 5 25. திரும்ப என்னென்னா 5 2 என்ன? 10 12 வருமா? 5 6 என்ன வரும்? 30 31 வரும். 31 25 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அப்படின்னா எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525 இதுதான் வந்து தப்பான ஆன்சர். ஓகேவா? 625 வரணும், 525 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, இதுக்கு வந்து நான் 5 சீரீஸ்க்கு நான் வந்து ஈஸியாக வந்து ஒன்று சொல்கிறேன், ஒரு ஈஸியான ஷார்ட்கட். இப்போ பார்த்தீங்கன்னா 5க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா 5யும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் 25 வரணும். 25 × 5 எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 × 5 போடுறது வந்து 125 நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு × 5 × 5ன்னு போக போக நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ எல்லா நம்பருமே எப்படி முடியும் அப்படின்னா 5க்கு அப்புறமா தொடர்ந்து வரிசை வந்து என்னென்னா 25 25 தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 × 5 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா எல்லா சீரீஸும் என்ன பண்ணுவோம் 25 அப்படின்னு தான் முடியும். முன்னாடி போய் பாருங்கள், 5க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 2. 2 வந்து என்னென்னா டிவைடட் பை 2 போட்டால் என்ன வரும்? 1. 125. பார்த்தீங்களா? அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த 125 × 5 எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா அடுத்தது திரும்ப என்ன பண்ணுங்கள் 25 அப்படின்னு போட்டுக்கோங்க. 5 எடுத்துருங்க. 5க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 12 இருக்கா? 12 டிவைடட் பை 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். 625 அப்படின்னு வரும். இப்போ 625 × 5 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து 25ன்னு எடுத்து போட்டுக்கணும். 25ன்னு போட்டுக்கிட்டு இந்த 5 எடுத்துருங்க. முன்னாடி இருக்க 62 இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 31 வரும். இப்போ வந்து 3125 × 5 இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்? 25ன்னு எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது இந்த 5 எடுத்துடணும். எடுத்துகிட்டு மிச்சம் 312 இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 2 1 2 வரும். 2 1 என்ன வரும் அப்படின்னா 2 வரும், மிச்சம் 1 இருக்கும். 2 5 10 வரும், மிச்சம் 1 இருக்கும், 6 வரும். 156, அதாவது 15625 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட வந்து இதை ட்ரை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு என்ன தப்பு அப்படின்னா 525 தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். திரும்ப தவறான எண்ணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 1 2 4 7 11 15 22 இந்த சீரீஸில் என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கிறோம். 1 2 4 7 11 15 22 முதல்ல எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தா மல்டிப்ளிகேஷன் மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை, சுத்தமாக. அதனால் வித்தியாசத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 1 வித்தியாசமாக இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 தான் 2 நம்பருக்கும் வித்தியாசம் இருக்குது. 7க்கும் 11க்கும் 4 வித்தியாசம் இருக்குது. 11க்கும் 15க்கும் 4 வித்தியாசம் இருக்குது. 15க்கும் 22க்கும் 7 வித்தியாசம் இருக்குது. இப்போ பாருங்கள் 1 2 3 4 வரிசைலாம் இருக்குது. இங்கே மட்டும் 4ன்னு வராமல் 5ன்னு வந்திருந்தால் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 + 5 எவ்வளோ வந்திருக்குன்னா 16 வந்திருக்கும். 16 + 6 போட்டிருந்தா என்ன வந்திருக்கும்? 22ன்னு கரெக்டாக வந்திருக்கும். அப்போ 1 2 3 4 5 6ன்னு வித்தியாசம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த சீரீஸ் முடிஞ்சிருக்கும். அப்போ இது தடுத்தது யார்? 15 அப்படின்ற நம்பர். ஸோ 15 தான் இங்கே என்னது தப்பான நம்பர். ஓகேவா? 16 வந்திருந்தால் கரெக்டாக வந்திருக்கும் இந்த சீரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
தவறான எண்ணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 10, 12, 15. 10, 12, 15, 20. அடுத்தது என்னது? 27, 37, 51. ஓகே. இதுலேயும் வந்து ஏதாவது பெருக்கல் இருக்க மாதிரி தெரியல, பெருக்கலால் தொடர்பு இருக்க மாதிரி. அதனால் சரி நம்ம என்ன பண்ணலான்னா வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். 10க்கும் 12க்கும் என்ன வித்தியாசம்னா 2. 12க்கும் 15க்கும் என்ன வித்தியாசம்னா 3. 15க்கும் 20க்கும் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், 5. இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம்னா 7. 27க்கும் 37க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 10. 37க்கும் 51க்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள், 14 வருமா? 14 வரும். ஓகே. இது எல்லாத்துலேயும் வந்து என்ன சிமிலராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த வித்தியாசம் எல்லாத்துலேயும் என்ன சிமிலராக இருக்குது? 2, 3, 5, 7. 2, 3, 5, 7 வரிசைலாம் பகா எண்ணா இருக்கா? அதுக்கப்புறமா 10, 14 எல்லாம் ரெண்டுமே வந்து பகுக்கிற எண்ணா இருக்குது. ஸோ இதனால் இங்கே தான் வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7க்கு அப்புறமா என்ன பகா எண் வரும் அப்படின்னா 11 வரும். அதுக்கப்புறமா என்ன பகா எண் வரும்னா 13 வரும். இப்போ கூட்டி பாருங்கள், 27 இருக்குது. 27க்கும் அடுத்த நம்பருக்கும் வித்தியாசம் 11னா 27 + 11 எவ்வளோ வரும்? 38 வந்திருக்கணும். 38க்கு அடுத்த நம்பர் பகா எண் இன்னைங்க என்ன பார்த்தோன்னா 13 பார்த்தோமா? 38யும் 13யும் கூட்டினா 51 வரணும். ஓகேவா? அப்படின்னா என்ன எது வந்து தப்பான நம்பராக இருக்குது அப்படின்னா 37 அப்படின்றது தான். ஏன்னா 38 நீங்கள் வந்திருக்கணும், 37 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 37 அப்படின்றது தான் தவறான நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது தவறான எண்ணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 250, 125, 61, 34, 27, 25. ஓகே, எல்லாத்தையும் வந்து கழிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரையும் கூட்டினது தான் நம்ம பார்த்துருப்போம் நம்பர்ஸோட. இப்போ கழிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 125. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 125லேயும் 61 கழிச்சா என்ன வரும் அப்படின்னா 5லேருந்து 1 போனால் 4, 12லேருந்து 6 போனால் 6, 64 வித்தியாசம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 61லேருந்து 34 போச்சுன்னா என்ன வரும்? 11. இது வந்து என்ன ஆகும்னா 5ன்னு ஆகும். ஸோ 11 - 4 எவ்வளோனா 7, 5 - 3 27. ஸோ 27 ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போ அடுத்தது 34க்கும் 27க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். 34, 27 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 7 அப்படின்னு ஆன்சர் வருமா? 27லேருந்து 25 கழிச்சா என்ன வரும்? 2 வரும். ஓகே, இப்போ நம்ம வித்தியாசம் பார்த்தாச்சு. இதில் என்ன வந்து சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 125, 67 கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத நம்பர்ஸாக இருக்குது. அந்த 27 அப்படின்றது 3 கியூப் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 64னா 4 கியூப்னு தெரியும். 125னா 5 கியூப்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா போடலாமா? 7ன்னு இங்கே வந்திருக்கு, ஆனால் இங்கே என்ன வந்திருக்கணும்? 2 கியூப்னு வந்திருந்தா இங்கே 8ன்னு வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் சீரீஸ். இங்கே வந்து 2 இருக்குது, ஆனால் இங்கே 1 கியூப் 1ன்னு வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கு ஆன்சர். ஸோ செக் பண்ணி பாருங்கள். 34லேருந்து 8 மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 8 மைனஸ் பண்ணால் கரெக்டாக ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தோமா? 34லேருந்து 8 வந்து மைனஸ் பண்ணால் 26 வரணும். 26லேருந்து 1 மைனஸ் பண்ணால் இங்கே 25 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போனா எந்த நம்பர் தப்பு அப்படின்னா 27 இதுதான் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 800, 701 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பெரிய நம்பர்ஸாக இருக்குது. 800, 701, 612, 533, 464, 404. ஓகே, இப்போ என்ன வந்து எதுவுமே வந்து ரிலேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. 800, 700 ரொம்ப வந்து என்னென்னா கேப் இருக்குது. அதுவும் இல்லாமல் கேப் வந்து என்னென்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. அதனால் வந்து என்னென்னா நம்ம முதல்ல டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 800லேருந்து 701 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800லேருந்து 700 கழிச்சா 100, 1 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ என்ன வரும்? 99 அப்படின்னு வரணும். அடுத்தது 701லேருந்து 612 கழிங்க. 701லேருந்து இப்போ 700லேருந்து 612 கழிச்சா என்ன வரும்? என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 வரும். கூட 1 சேர்த்துக்கணும் 701ன்றதால 89. இங்கே பாருங்கள் 99, 89. இதை வச்சு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து என்னென்னா 79 இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பரோட அது கூட்டி பார்க்கலாம். 533ஓட 79 கூட்டி பாருங்கள்,
12 வருமா? 7 3 10, மேலே ஒரு 1 இருக்குது. ஸோ 11 வரும், 612. அப்படின்னா நம்ம பார்த்த லாஜிக் தான் வந்து கரெக்டாக இருக்கலாம் மேபி. ஸோ அதனால் 79 வந்திருக்கு. அடுத்தது 69 இருக்கலாம். 69 நம்ம எப்படி செக் பண்ணலாம்? 464 அதோட 69 கூட்டுங்க, 13 1 திரும்ப 13 வரும், 533 வரணும். ஸோ அதனால் என்னென்னா இங்கே 69 அப்படின்னு வரணும். இப்போ 464 மைனஸ் என்ன வரணும் அப்படின்னா 464லேருந்து நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் 59 என்ன பண்ணோமோ அதான் மிச்சம் வரணும். 59 வந்து கழிச்சா என்ன வரணும் அப்படின்னா 405 வந்திருக்கணும். ஆனால் இங்கே 404 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கடைசி நம்பர் தான் தப்பு, 404 அப்படின்றது தான். வரிசைலாம் எப்படி இருக்குது? 99 89 79 அது மாதிரி 10 10 குறைஞ்சிட்டே போகுது. அந்த மாதிரி வந்து இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி நம்பர் 404, அதுதான் வந்து தவறான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தவறான எண்ணை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 0 1 5 32 46 173 209. ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 1. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 4. 32லேருந்து 5 கழிச்சா 27 வரும். இது ரெண்டுக்கும் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா 14 வரும். 173லேருந்து 14 கழிச்சா என்ன வரும்? 174ன்னு வச்சுக்கோங்க. 14 கழிச்சா 160 வரும். ஆனால் இங்கே வந்து 1 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ 159 வரும். சாரி, 173லேருந்து 14 கழிக்கக்கூடாது, 173லேருந்து 46 கழிக்கணும். 46 கழிச்சா என்ன வரும்? 13லேருந்து 6 கழிச்சா இங்கே வந்து 6 மாறிடும், 120 வரும். 13லேருந்து 6 போச்சுன்னா என்ன? 7 வரும், 127 வரும். 209லேருந்து கழிச்சா என்ன வரும்? 209லேருந்து 173 கழிச்சா மொத்தம் இங்கே ஒரு 27 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. ஸோ 36 வரும். கடைசியாக 36 வந்திருக்கு. ஓகே, இதில் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். இங்கே வந்து என்னது? 1 ஸ்கொயர் வச்சுக்கலாம், 2 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே 3 ஸ்கொயர் இல்லை, இங்கே 3 க்யூப் இருக்குது. ஓகே, அப்படின்னா 2 ஸ்கொயர் வச்சுக்கலாம், இங்கே 1 க்யூப்னு வச்சுக்கலாம். மாறி மாதிரி மேபி இருக்கலாம். 1 க்யூப் இருக்கலாம், 2 ஸ்கொயர் அடுத்தது 3 க்யூப் இருக்கலாம், அடுத்தது 4 ஸ்கொயராக இருக்கலாம், அடுத்தது 5 க்யூப் இருக்கலாம், அடுத்தது 6 ஸ்கொயராக இருக்கலாம். இப்படி தான் வந்துருக்கணும். ஏன்னா ஈவன் நம்பர்ஸ்லாம் என்னென்னா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ஆட் நம்பர்ஸ்லாம் வந்து என்னென்னா க்யூப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாறி மாறி வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து எது இடிக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இடிக்குதா? இந்த 2 நம்பர். இங்கே வந்து ஆக்சுவலி 16 இருக்கணும், இங்கே என்னது 125 இருக்கணும். இப்போ 32ஓட 16 கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 48 வரணும். ஆனால் இங்கே என்னது 46 இருந்திருக்கு. அப்படின்னா 46 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? 46 அப்படின்றது இதில் தவறான எண். இப்போ 48ஓட 125 கூட்டி பாருங்கள். 48ஓட 125 கூட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 173 வரும். ஓகேவா? அதனால் அதான் ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 9 16 30 58 116 228 அப்படின்னு வந்தா இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வித்தியாசம் என்னென்னு பார்க்கலாம். 9க்கும் 16க்கும் என்ன வித்தியாசம்னா 7. இந்த கொஷின் வந்து 226 அப்படின்னு வரணும். ஓகே, இது வந்து என்னென்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 16க்கும் 30க்கும் எவ்வளோ வித்தியாசம்னா 14. அப்புறமா என்னென்னா 30க்கும் 58க்கும் எவ்வளோ வித்தியாசம்னா 28. 58க்கும் 116க்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இது மாதிரி வந்து என்னென்னா வித்தியாசம் பார்க்கும்போது பெரிய நம்பர்ஸாக இருந்தால் 58க்கும் 100க்கும் முதல்ல என்ன வித்தியாசம்னு பாருங்கள். 58க்கும் 100க்குன்னா எவ்வளோ வித்தியாசம்னா 42 இருக்கும். இன்னொரு 16 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. 42 + 16 என்ன வரும் அப்படின்னா 58. அடுத்தது பாருங்கள் 116 226 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 110 டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்னா எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 7க்கும் 14க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னா 7 × 2 14 × 2 2 வருது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு 28க்கும் 28 × 2 58 ஆனால் இல்லை. 28 × 2 எவ்வளோ? 56. 56 × 2 எவ்வளோ அப்படின்னா
50 50 எவ்வளோ? 50ம் 50யும் சாரி 2 50 எவ்வளோனா 100. அடுத்தது ஒரு 2 6 இருக்குது அப்படின்னா என்னது 112 வரணும். ஓகேவா? 56 வரணும். அடுத்தது 112 வித்தியாசம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் இந்த சீரீஸ் வந்து கரெக்டு. ஓகே, இப்போ 58 இருக்குது. அடுத்தது என்ன? 56 பெருக்கு கூட்டுறோம். கூட்டினா என்ன வருதுன்னா 8 6 வந்து 14 வரும். 114 வரும். இங்கே என்ன இருக்குது? 114. அடுத்தது 114ஓட எதை கூட்டணும் அப்படின்னா 112 கூட்டுங்க. 112 கூட்டினா 226 வருதா? கடைசி இது வருது 226 வருது. அப்போ 114 இருக்கணும், ஆனால் இங்கே 116ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா அந்த ஆப்ஷன் தான் வந்து தப்பு. 116ன்ற தப்பு. அங்கே என்ன வரணும்? 114 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரணும். ஓகேவா? இது இந்த லாஜிக்லேயும் போடலாம். இல்லைனா வந்து என்னென்னா இன்னொரு லாஜிக் இருக்குது. 9 16 30 58 116 226. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 × 2 என்னென்னா 18 -2 என்ன பண்ணிங்கன்னா 16. அதே மாதிரி என்னென்னா 16 × 2 என்ன 32 -2 என்னென்னா 30. 30 × 2 என்னென்னா 60 -2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58. இந்த மாதிரி லாஜிக்லையும் போடலாம். அப்படின்னா என்ன வரும்? 58 × 2 என்னென்னா 116 வரும். 116 -2 போட்டோன்னா 114 வரணும். அப்படின்னா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது மாதிரி வந்து ஒரே சீரீஸே வந்து 2-3 லாஜிக்கில் கூட வந்து என்னென்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாவது கஷ்டமான கொஷினாக இருந்தாலும் வந்து என்னென்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.